தேர்தலுக்கு பிறகு மதச்சார்பற்ற ஆட்சி அமைக்க யார் கை கொடுக்கின்றார்களோ அவர்களுடன் கை குலுக்குவோம் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சேலம் வேட்பாளர் உமாராணி, நாமக்கல் காந்தி செல்வன், தர்மபுரி தாமரை செல்வன், கள்ளக்குறிச்சி வேட்பாளர் மணிமாறன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் கருணாநிதி சேலத்தில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். தேர்தலுக்கு பிறகு மதச்சார்பற்ற ஆட்சி அமைக்க யார் கை கொடுக்கின்றார்களோ அவர்களுடன் கை குலுக்குவோம் என்று கருணாநிதி பேசினார். மதச்சார்பற்ற முறையிலே ஒரு ஆட்சி நடைபெறுவதற்கு யார் கை கொடுத்தாலும் அந்த கையை குலுக்கி வரவேற்போம் என்று மாத்திரம் நான் சொல்லிவிடுகிறேன். முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பை பட்டியலிட்ட கருணாநிதி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்தும் கவலை தெரிவித்தார். ஜெயலலிதா முதலமைச்சராக இல்லாத போது இருந்ததை விட இப்பொழுது 310 மடங்கு அதிக சொத்துக்கள் இந்த 5 ஆண்டுகளில் குவித்திருக்கிறார் என்று அவர்கள் கணக்கே கொடுத்திருக்கிறார்கள். முன்னதாக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மறைவு குறித்து வருத்தம் தெரிவித்த கருணாநிதி அவரது செயல்பாடுகளையும் நினைவு கூர்ந்தார்.